அன்பும் ஆனந்தமும் பெருகிட வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுங்கள். உங்கள் ராசி ஜுவல்லர்ஸின் தரமான தங்க நகைகளோடு பண்டிகை கால கொண்டாட்டத்தின் மதிப்பை கூட்டுங்கள். விழா காலங்களில் என்றென்றும் உங்களோடு ராசி ஜுவல்லர்ஸ், ஆதம்பாக்கம், சென்னை. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृतगे. श्री लक्ष्मी नरसिंह परब्रह्मणे नमः. अस्मद्गुरुभ्यो नमः. अस्मत्परमगुरुभ्यो नमः. ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे. औषधाद्रि ஆன்மீக பக்தி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் திருப்புல்லானி ஜோதிட சேஷாதிர ஐயங்காரின் பரிபூர்ண நமஸ்காரங்கள். நாம் இந்த பகுதியில் பார்க்கவிருப்பது குரு பெயர்ச்சி பலன். குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எங்கனம் உள்ளது, எப்படி உள்ளது என்பதை பற்றி நாம் சிறிது இப்பகுதியில் ஆராய்வோம். அதற்கு முதலில் குரு பகவானை பற்றி சில விளக்கங்கள். குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாகவும் பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் பெயர்ச்சிகளில் 3 பெயர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளன. சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என இந்த 3 வகையிலும் கருதப்படுகின்றன. குரு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகின்றதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தந்தருள்கின்றார். இதன் காரணமாக அந்த வீட்டுக்காரர்கள் சுபபலன்களை பெற்று மகிழ்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகமாக குரு பகவான் கருதப்படுகிறார் மற்றும் இது சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கின்றார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பகவான் தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு விலகி மேஷத்தில் பிரவேசித்தார். அந்த மேஷ ராசியானது குரு பகவானின் நண்பரான செவ்வாய் பகவானின் வீடாக கருதப்படுகிறது. இப்போது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசியில் சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சியாக உள்ளார். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு மதியம் 2:29 ரிஷபராசியில் இடம்பெயரப் போகிறார். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 அளவில் அவர் எழுச்சி நிலைக்கு வருகிறார். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு பகவான் உதயம் ஆகும்போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கலாம். குரு அதே ரிஷபராசியில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்று காலை 10:01 அதன் வக்ரகதியில் தொடங்குவார் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2025 வரை மதியம் 1:46 வரை தொடரவுள்ளார். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகின்றதோ அதன் நல்ல பார்வையால் அந்த வீடுகள் அதன் தொடர்பான பலன்களை அதிகரிக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் குரு பகவான்
ரிஷப ராசியில் பயிற்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை நாம் இப்போது சிறிது விரிவாக காண்போம். குரு பயிற்சி 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதையும் உங்களுக்கு இந்த சேனல் மூலம் தெரியப்படுத்துகிறேன். இந்த ராசி பலன் சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது. உங்களின் சந்திரன் ராசியை அறிந்து கொள்ள அதற்கு முக்கியமாக உங்களின் நட்சத்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கின்றதோ அதே உங்களது ஜென்ம ராசி. அந்த ராசியின் அடிப்படையில் தான் இந்த பலாபலன்கள் பொருந்தும். மேஷராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான கிரகம். ஏனெனில் இது உங்கள் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியாகும். மற்றும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மேலோங்கவில்லை என்றால் அந்த நபர் ஒவ்வொரு துறையிலும் போராட வேண்டியுள்ளது. 9ஆம் வீட்டோடு சேர்ந்து இது உங்கள் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிறார். ரிஷபராசியில் குரு பெயர்ச்சியும் உங்கள் மீது சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. ஏனெனில் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த பயிற்சி மூலம் செல்வத்தை உருவாக்குவீர்கள். மேலும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல நிதி நிலைமைகள் நன்கு கிடைக்கும். உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேச்சில் தீவிரம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை மிகுந்த அன்புடன் கேட்டு புரிந்து கொள்வார்கள். ரிஷப ராசியில் அமைந்துள்ள குரு பகவான் உங்களை குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பில் வைத்திருக்கும். நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் உங்கள் வியாபாரத்தில் இந்த பயிற்சி எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள். பூமி மூலமும் பூமியில் பெட்ரோல், கிழங்கு வகைகள் போன்ற வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் லாபமடைவீர்கள். மேலும் வயதான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். 2ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சி குடும்பத்தில் சில நல்ல செய்திகளை கொண்டு வரும். குடும்பத்தில் திருமணமான இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு குழந்தை இருந்த இளம் தம்பதிகளுக்கு மேலும் ஒரு குழந்தை பிறப்பதற்கான சாத்தியம் உண்டு. 2ஆம் வீட்டில் அமர்ந்து குரு பகவான் உங்களின் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். 6ஆம் வீட்டில் குரு பகவான் அம்சம் இருப்பதால் நீங்கள் நல்ல நிதி நிலைமை ஆதாயத்தை பெறுவீர்கள். மற்றும் உங்கள் பழைய கடன் அல்லது வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளும் அமைதியாக இருப்பார்கள் மற்றும் உங்களுடன் நட்பாகவும் நடந்து கொள்வார்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல பலன்களை பெற முடியும். அவர்கள் எழுதும் பரீட்சையில் முதல் மார்க் வாங்குவதற்கான அனுகூலம் அதிகமாகவே இருக்கின்றது. மேலும் உங்கள் வீட்டார்களுடனான உங்கள் உறவுகள் மேம்படும். உங்கள் மனைவி மற்றும் உங்கள் குடும்பங்களுக்கு இடையே பரஸ்பர நல்லிணக்கங்கள் இருக்கும் மற்றும் அன்பின் உணர்வுகளும் அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்புகள் உள்ளன. உங்களின் திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தீர்த்து வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு இடையில் குரு பகவான் எரிப்பு நிலையில் இருக்கும் போது நீங்கள் உங்கள் வேலையில் அதிக முயற்சிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சின் மூலம் யாரிடமும் தவறாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இதற்கு பிந்தைய காலம் சாதகமாகவே இருக்கின்றது. பின்னர் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் உங்களுக்கு சிந்தனை மற்றும் புரிதலால் நீங்கள் அதை சமாளிக்க முடியும். இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமையன்று சிவப்பு நிற பசுவிற்கு மாவில் மஞ்சள் கலந்து
அதை உருண்டையாக்கி ஊட்டிவிட்டு அந்த பசுவின் பாலை வீட்டிற்கு எடுத்து வந்து இனிப்புகள் செய்து அதை ஸ்ரீமன் நாராயணனுக்கு படைத்து நீங்களும் போஜனமாக உட்கொள்ள வேண்டும். அனைத்தும் நன்மையே நடக்கும். சர்வே ஜனா சுயினோ பவந்து. ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகிறார். இந்த பேச்சு காலத்தில் குரு பகவான் உங்கள் வீட்டிலேயே, அதாவது உங்கள் சொந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கப் போகிறார். 2024 குரு பெயர்ச்சி மூலம் ரிஷபராசியில் இருப்பதால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் 2 செயல்படாத வீடுகளின் அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் சுக்கிரனின் ராசியில் மிகவும் சாதகமான பலன்களையே தருவார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சி உங்களுக்கு ரகசிய போதனைகளையும் மற்றும் ரகசிய அறிவையும் வழங்க உதவுவார். நீங்கள் ஜோதிடம், ஆராய்ச்சி போன்ற பாடங்களில் அல்லது உளவுத்துறையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். தொண்டு, மதம், தந்திரம், மந்திரம் போன்ற வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். 11ஆம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்குள் நுழைவதால் நிதி ஆதாயங்கள் அதிகம் ஏற்படும். நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். இதற்காக முடிந்தவரை முயற்சிப்பீர்கள். இது உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தும். ஆனால் உங்கள் ராசியில் இந்த வீடுகளின் அதிபதி இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. வயிற்று நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டில் கேது இருக்கும் இடத்தை பார்வை செய்கிறார். இது உங்கள் குழந்தைக்கு நன்றாகவே இருக்கும். நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் குரு பெயர்ச்சி அந்த அன்பிற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மற்றும் நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருப்பீர்கள். குருவின் அருளால் உங்கள் காதல் திருமணமும் இந்த வருடம் கைகூடும். இங்கு அமைந்து உள்ள குரு உங்கள் 7வது வீட்டை முழு 7ஆம் பார்வையுடன் பார்ப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் பெருமளவு குறைக்கலாம். உங்கள் 7வது வீட்டில் சனியின் பார்வை இருந்தாலும் அந்த சவால்களை சமாளிப்பதில் குரு முக்கிய பங்கு வகிப்பார். மற்றும் உங்கள் உறவை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். குரு பகவான் 9ஆம் வீட்டில், அதாவது அதிர்ஷ்ட வீடாக இருப்பதால் நீங்கள் மத நடவடிக்கைகளுக்காக யாத்திரை தொடர்ந்து செல்வீர்கள். குடும்பத்துடனும் சில சமயங்களில் தனியாகவும் சுபம் மற்றும் புனித தலங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்து வருவீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை தரும். அதிகப்படியான வழிபாடுகளை, விதிகளை பின்பற்றி முறையாக வழிபடுவதன் மூலம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மகிழ்வித்து வெற்றி பெறுவீர்கள். மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு இடையில் குரு வக்கர நிலையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் குறித்து குறிப்பாக கவனமாக இருங்கள். நீங்கள் நோய்வாய்ப்படலாம். ஆண்டின் கடைசி மாதங்களில், அதாவது அக்டோபர் 9 முதல் குரு பகவான் வக்கரம் மாறும்போது உங்கள் திருமண வாழ்க்கையில் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உறவுகளிடமிருந்து ஒரு பெரிய குறுக்கீடும் இருக்கலாம். இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட பயணங்களில் சில பிரச்சனைகளும் வரலாம். எனவே முழு தயார் நிலையில் இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை குரு பகவானின் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு குருவையும் வழிபட்டு வருவதனால், மேலும்
ஸ்ரீ லட்சுமி ஐயக்கரை வழிபடுவதன் மூலம் அனைத்தும் நன்மையே நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. மிதன ராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதன் மூலம் ஒரு முக்கியமான கிரகம் மற்றும் அதன் பயிற்சி காலத்தில் அது உங்களின் 12வது வீட்டிற்குள் நுழையப் போகிறது. குரு பகவானின் இந்த பயிற்சி பலன் காரணமாக உங்கள் 12ஆம் வீடு மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிறது. இதன் விளைவாக உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. மதம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். உங்களுக்கு சமூகத்தில் மரியாதையை தரும் மற்றும் நீங்கள் திருப்தியான வாழ்க்கையை நடத்துவீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டீர்கள். ஆனால் இது நிச்சயமாக உங்கள் மீதான நிதிச்சுமையை அதிகரிக்கும். குரு பகவான் உங்களின் 4வது வீட்டையும் 5வது பார்வையிலும் 6வது வீட்டை 7வது பார்வையிலும் 8வது வீட்டை 9வது பார்வையிலும் பார்க்க உள்ளார். 4ஆம் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் உங்கள் மகிழ்ச்சிக்காக செலவு செய்வீர்கள். அந்த செலவுகளை செய்த பிறகு உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை மேம்படும். குரு பகவானின் அருளால் மத நாட்டம் அதிகரித்து காண்பிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற உள்ளன. இதனால் வீட்டில் சூழ்நிலையும் பக்தி மற்றும் மதச்சார்பற்றதாக மாறும். வீட்டின் தேவைகளில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி 6வது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் உங்கள் எதிரிகளுடன் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள். இதனால் அவர்கள் உங்களை அபிமானிகளாக மாறுவார்கள். உத்தியோகத்தில் உங்களின் நல்ல நிலை காரணமாக குரு பகவானின் ஆசீர்வாதமும் கடவுளின் அனுக்கிரகமும் இருப்பதால் சவால்கள் தானாக விலகும். 8ஆம் வீட்டில் குரு பகவான் 9ஆம் பார்வையால் மத செயல்பாடுகள் மற்றும் ஜோதிடம் போன்ற பாடங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் ஒரு ஆராய்ச்சி மாணவராக இருந்தால் குரு பகவான் இந்த பயிற்சி உங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் நல்ல வெற்றியை தந்தருள்வார். இந்த பயிற்சியின் தாக்கத்தால் தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையேயான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரித்து உங்கள் உறவு வலுவடையும். அக்டோபர் 9 முதல் குரு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நுழைகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இந்த பயிற்சி உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீங்கள் குரு பகவானின் ஆசியை பெற வியாழக்கிழமையன்று மாணவர்களுக்கோ அல்லது ஏழை பிராமணர்களுக்கோ படிப்பு பொருட்களையும் உண்ண உணவுகளையும் தந்தால் நீங்கள் மேலும் மேலும் சிறப்படைவீர்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கடகராச ஆன்மீக அன்பர்களே, ரிஷபராசியில் குரு பகவான் இந்த பெயர்ச்சி உங்கள் கடகராசியிலிருந்து 11வது வீட்டில் நடக்க உள்ளது. குரு பகவான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம். உங்கள் 6வது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் இது உங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றார். 9ஆம் வீட்டில் அதிபதி 11ஆம் வீட்டிற்கு பயிற்சிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து காட்டும். குரு பகவானின் இந்த பயிற்சியின் விளைவாக உங்கள் லட்சியங்களில் வரும் தடைகள் நீங்கும். நீங்கள் உயர்கல்வி படிக்க விரும்பினால் வரும் தடைகள் குறைந்து நல்ல கல்வியை தொடர வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு பகவான் உங்கள் வாழ்க்கையின்
பல்வேறு பகுதிகளில் நல்ல பலன்களையே வாரி வழங்குவார். உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வை காண்பிப்பார்கள். குரு பகவான் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எளிதாக பெற்று மகிழ்வீர்கள். இது உங்கள் வேலையில் உங்கள் நிலை நிறுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கும். வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இன்னும் லாபகரமாகவே இருக்கும். குரு பகவான் இங்கு அமைந்து உங்களின் 3வது வீடு, 5ஆம் வீடு மற்றும் 7வது வீட்டை முழு பார்வையுடன் பார்க்கின்றார். 3ஆம் வீட்டில் குருவம் அம்சம் காரணமாக உங்கள் உடன் பிறந்தவர்களுடான உங்கள் உறவுகளில் இனிமை இருக்கும். அவர்களிடமிருந்து வரும் பிரச்சனைகளை தீர்த்து இந்த நேரமும் அவர்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். உங்கள் பணியிடத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடான உறவு அன்பாக மாறும். இது எல்லா தரப்பிலிருந்தும் உங்களுக்கு பயனளிக்கும். உங்களின் எந்த ஒரு ஆர்வத்தையும் பின்பற்றுவதன் மூலமும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இந்த பயிற்சி காதல் உறவுகளுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும் மற்றும் நீங்கள் காதல் திருமணத்திற்காக வாய்ப்பை பெறலாம். திருமணம் ஆனவராக இருந்தால் தம்பதியரிடையே ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். நீங்கள் விரும்புபவர்களிடம் உங்கள் கருத்துக்களை முன்வைத்தால் அவர்களால் மறுக்க முடியாது. இந்த பயிற்சி மாணவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் பரீட்சையில் முதலிடத்தில் செல்வார்கள். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியையும் கிடைக்கப் பெறலாம். உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் உங்கள் குழந்தையால் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கும். மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை உங்கள் செல்வாக்கில் சிறிது குறையலாம். இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அக்டோபர் 9ஆம் தேதி முதல் குரு வக்ர நிலையில் நுழைவதால் நீங்கள் மத நடவடிக்கைகளை விட பணத்தின் மீது அதிகம் நாட்டம் காட்டுவீர்கள் மற்றும் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் தங்க மோதிரத்தில் உயர்தர புஷ்பராக ரத்தினத்தை அணிந்து அதை சுக்லபக்ஷத்தில் வியாழக்கிழமை அன்று ஆள்காற்றில் அணிந்தால், மேலும் அயக்ரீவரை வழிபட்டு வருவதன் மூலமும் தட்சிணாமூர்த்தியை தரிசிப்பதன் மூலமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சிறு சிறு இடைஞ்சல்களும் நீங்கி நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சிம்மராசி ஆன்மீக அன்பர்களே, 5ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் குரு பகவான் அதிபதியாகிறார். முக்கோண அதிபதியாக இருப்பதால் இது உங்களுக்கு ஒரு சுபகிரகம் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் சிறந்த நண்பராகவும் இருக்கிறார். குரு பகவானின் இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களையே அளிக்கும். குரு பகவானின் இந்த பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் இருக்கும். இந்த பயிற்சியின் விளைவு காரணமாக உங்கள் பணியிடத்தில் சாதகமான முடிவுகளை அடைய உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முயற்சிப்பீர்கள். 8ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சிப்பது பணியிடத்தில் எழுச்சியை குறிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் இந்த பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வேறொரு வேலை கிடைப்பதில் வலுவான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. உங்கள் பணியிடத்தில் எந்தவிதமான ஆணவத்தையும் அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்தும் போக்கையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள்.
உங்கள் அனுபவம் மிகவும் நன்றாகவே உள்ளது. மக்கள் உங்களை புகழ்வார்கள். ஆனால் இதை பற்றி நீங்கள் அகங்கார உணர்வை தவிர்க்க வேண்டும். உங்கள் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுங்கள் மற்றும் பணியிடத்தில் ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இது உங்கள் வேலையை எளிதாக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் 2ஆம் வீடு, 4ஆம் வீடு மற்றும் 6வது வீட்டை பார்வை செய்கிறார். 2ஆம் வீட்டில் குரு பகவானின் அம்சத்தால் பேச்சில் இனிமை அதிகரிக்கும். சிந்தித்து பேசி பலன் அடைவீர்கள். குரு பகவானின் தாக்கத்தால் ரகசிய செல்வங்கள், பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள், திடீர் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் குடும்ப விஷயங்களிலும் ஆர்வத்துடன் பங்களிப்பீர்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வையில் நிலைத்திருப்பீர்கள். 4வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்கும். குரு பகவான் உங்கள் தாயாரின் உடல்நல குறைவையும் நீக்குவார். இதனால் உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல சொத்துக்களை வாங்கலாம். அந்த சொத்து பழையதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். 6வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் காரணமாக உங்கள் எதிரிகளிடமிருந்து வேலையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இருப்பினும் அவர்களால் அதிகம் செய்ய முடியாது. இறுதியில் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானின் ஆசி பெற குரு பகவான் சன்னதிக்கு சென்று குரு பகவானை தரிசிக்கவும். பிரதோஷ காலங்களில் லட்சுமி நரசிம்மரையும் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடுவதால் உங்களால் நன்மையே அடைய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து. குடும்பத்தின் பாரம்பரியத்தை பேசிடும் தங்கம் மற்றும் வைர நகைகள், இளைய தலைமுறைகளின் விருப்பத்திற்கேற்ப நகைகளின் வடிவமைப்பு, உங்கள் இல்ல சுபகாரியங்களில் அனைத்து தங்கம், வெள்ளி, வைர ஆபரணங்களுடன் இனிதே நடந்தேற, புன்னகையுடன் பொன்னகை வாங்கிட, தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகை விற்பனையில் 46 வருட அனுபவம் வாய்ந்த ஆதம்பாக்கம் ராசி ஜுவல்லர்ஸ். ராசி ஜுவல்லரி கைராசியான ஜுவல்லரி. தொடர்புக்கு 0442244526 மற்றும் 9841642304. கன்னிராசி ஆன்மீக அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் பேச்சு நடைபெற உள்ளது. உங்கள் 4ஆம் வீட்டிற்கு அதாவது மகிழ்ச்சியின் வீடாகவும், 7ஆம் வீட்டில் அதாவது தொழில் மற்றும் கூட்டாண்மை வீடாகவும், 9ஆம் வீட்டில் பயிற்சிக்கவும் போகிறார். இந்த பயிற்சி பல சமயங்களில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். மேலும் சில சமயங்களில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 9ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சிப்பது மத விஷயங்களில் முன்னேற்றம் தரும். குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்விய விரும்புவீர்கள். கோவில்கள் மற்றும் யாத்திரை தலங்களுக்கு செல்வது மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய சொத்து வாங்கும் வாய்ப்பும் இருக்கிறது. இது மட்டுமன்றி நல்ல கார் வாங்க வேண்டுமென்றால் இந்த நேரத்தில் அதையும் வாங்கலாம். வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பும் அதிகமாகவே காணப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே விசாவிற்கு தயாராக இருந்தால் உங்களுக்கு விசா வழங்கப்படலாம். இந்த பயிற்சி உயர்கல்விக்கு சாதகமாகவே அமைகிறது. உங்கள் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் நன்றாகவே இருக்கும். நீண்ட பயணங்களின் போது பரஸ்பர அன்பு அதிகரித்து காட்டும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் குரு அல்லது மாணவருக்கு சேவை செய்யவோ அல்லது உதவவோ ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். இங்கு அமைந்துள்ள குரு பகவான்
உங்கள் ராசியை, அதாவது உங்கள் முதல் வீடு, மூன்றாவது வீடு மற்றும் உங்களது 5வது வீட்டை பார்வை செய்கிறார். முதல் வீட்டில் குருவின் அம்சம் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு தவறாக நினைத்தாலும் உங்கள் புத்தி குழப்பமடையாமல் காப்பாற்றப்படும். ஆனால் குரு உங்களை சரியான பாதையில் வர வற்புறுத்துவார். அதன் காரணமாக நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். 3ஆம் வீட்டில் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் மகிழ்ச்சியை தரும். உங்கள் குறுகிய அல்லது நீண்ட பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மற்றும் உங்கள் மரியாதையை அதிகரிக்கும். சில பெரிய மற்றும் முக்கியமான நபர்களுடன் தொடர்ச்சியாக சந்திப்புகள் தொடங்கும். இது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உங்கள் மனம் இயல்பாகவே படிப்பில் கவனம் செலுத்தும் மற்றும் உங்கள் அறிவும் அதிகரிக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் நீங்கள் நெருக்கமாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் அவர்களுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன. நீங்கள் அவர்களை மிகுந்த அன்புடன் கையாளுவீர்கள். அவர்கள் அதை விரும்புவார்கள். மே மாதம் 3 முதல் மற்றும் ஜூன் 3ஆம் தேதி இடையில் குரு அஸ்தங்க நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் சூரிய கடவுளுக்கு நீராடி பெரியவர்களுக்கு சேவை செய்து மரியாதை செய்ய வேண்டும். இல்லையெனில் உங்கள் வேலை தடைபடும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் குறுக்கீடும் அதிகரிக்கும். அக்டோபர் 9 முதல் குரு பகவான் வக்ர நிலையில் நுழையும். இந்த ஆண்டு இறுதி வரை அது தொடரும். இந்த நிலையில் உங்கள் வேலையை செய்ய நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிக முயற்சிகளுக்கு பின்னரே வெற்றிக்கான வாய்ப்புகளை சாத்தியமாக்கும். நீங்கள் அலமேலு மங்கா சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தினசரி தரிசனம் செய்வதால், தினசரம் பாராயணம் செய்வதால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மேலும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும். சர்வே ஜனா ஸ்ரீனோ பவந்து. துலா ராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் உங்கள் துலா ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 8வது வீட்டில் பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதால் அவை பலனற்ற கிரகங்கள் மற்றும் சுக்கிரனின் ராசியில் மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை. இந்த பயிற்சி உங்கள் அசுப வீட்டில் இருப்பதால் இந்த பயிற்சி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் செயல்பாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்து வாழ்க்கையில் முன்னேற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். 8வது வீட்டில் இருப்பதால் குரு உங்கள் உடன் பிறந்தவர்களுடான உறவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்களிடம் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கடன்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதிய கடனை வாங்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும். நிதி ரீதியாக இந்த பயிற்சி ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் நிதி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் நிச்சயமாக ஒரு நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் மத ரீதியாக முன்னேறுவீர்கள். 8வது வீட்டிலிருந்து குரு பகவான் உங்கள் 12ஆம் வீடு, உங்களது 2ஆம் வீடு மற்றும் உங்களது 4ஆம் வீட்டில் முழு அம்சத்தையும் கொண்டிருப்பார். குரு பகவான் 12ஆம் வீடு மற்றும் உங்கள் 4ஆம் வீட்டில் முழு அம்சத்தையும் கொண்டிருப்பார். 12ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் வெளியில் செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம்.
நீங்கள் இதில் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். என்றாலும் நீங்கள் வெளியே செல்வதில் வெற்றி பெறலாம். உங்கள் செலவுகள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு தொண்டை பிரச்சனைகள் அல்லது வயிறு, கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் 2வது வீட்டில் குரு பகவானின் அம்சத்தால் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளன. வாக்குவாதங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் மூலம் பணம் கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளன. குரு பெயர்ச்சியின்படி உங்கள் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்து, அதாவது உங்கள் மாமியார்களிடமிருந்து சில உதவிகளை நீங்கள் பெறலாம். இருப்பினும் அவர்களுடான உங்கள் உறவும் கசப்பாகத்தான் மாறக்கூடும். எனவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் நடத்தை உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த பயிற்சி காலத்தில் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். வேலையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். சவால்களை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் மனதளவில் நிம்மதியாக இருக்கும். மே மாதம் 3ஆம் தேதி முதல் மற்றும் ஜூன் 3ஆம் தேதிக்கு இடையில் குரு பகவான் அதன் வக்ர நிலையில் இருப்பார். இந்த நேரத்தில் தந்தை உடல்வலி மற்றும் அவரது தந்தையுடான உறவில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் குருவின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடாம். எனவே நீங்கள் வருந்த வேண்டிய எந்த தவறும் செய்துவிடாதீர்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் குரு பகவான் 8வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த காலகட்டம் எந்த புதிய முதலீட்டிலிருந்தும் இழப்புகளை பிரதிபலிக்கிறது. இது தவிர நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளால் சந்திக்க நேரிடலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளவும். உங்களுக்கு பரிகாரம்: வியாழக்கிழமையன்று மாட்டுத் தொழுவத்தில் பச்சை உருளைக்கிழங்கு, உளுத்தம் பருப்பு, தேசி நெய், கற்பூரம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை தானம் செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. சர்வே ஜனா சுயினோ பவந்து. விருச்சிக ராசி ஆன்மீக அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7வது வீட்டில் பயிற்சியாக போகிறார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்க்கு குரு நண்பராக இருந்தாலும் சுக்கிரனின் ராசியில் பயிற்சிக்கப் போகிறார். குரு பகவான் உங்களுக்கு 2வது மற்றும் 5வது வீட்டிற்கு அதிபதியாகவும் இருப்பதால் 7ஆம் வீட்டில் கேந்திர திரிகோணம் உறவை ஏற்படுத்துகிறார். இது உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களையும் தரக்கூடியது. குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் தெளிவான வளர்ச்சிக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்கள் வியாபாரத்தில் ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்தால் இப்போது அவை குறைந்து ஸ்திரத்தன்மையுடன் அடையத் தொடங்குவீர்கள். உங்கள் மூலதனத்தில் சிலவற்றை வணிகத்தில் முதலீடு செய்யலாம். இது வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை தந்துவிடும். சில புதிய மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களை சந்திப்பதன் மூலம், உங்கள் வேலையில் அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலமும், அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலமும் உங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. காதல் திருமணத்திற்காக வலுவான வாய்ப்புகள் இருக்கும். மற்றும் உங்கள் வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீர்கள். உங்கள் மனைவியினுடான உறவில் தூய்மை இருக்கும். உங்கள் உறவு அழகாக வாழத் தொடங்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே பரஸ்பர நல்லிணக்கம் உண்டாகும். மற்றும் ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணிப்பு உணர்வும் எழும். இங்கு அமைந்துள்ள குரு பகவான் உங்கள் 11ஆம் வீட்டையும், முதல் வீட்டையும், 3வது வீட்டையும் பார்க்கின்றார். இந்த பெயர்ச்சியின்படி குரு பகவான் உங்கள் வணிகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவார். உங்கள் வணிக திட்டங்கள் பலனளிக்கும். மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான நிதி ஆதாயங்களையும் பெறுவீர்கள்.
உங்கள் தினசரி வருமானமும் அதிகரிக்கும் மற்றும் எப்படியும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள். அவர்கள் உங்கள் வேலையிலும் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல மற்றும் அதிக ஊதியம் பெறும் வேலையை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக இந்த நேரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கின்றது. உங்கள் ராசியில் குருவின் செல்வாக்கு உங்களை சீரான நபராக மாற்ற உதவுவார். சூழ்நிலையை சரியாக மதிப்பீடு செய்து சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்கள் வணிகத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றத்தை அடைய முடியும். 3ஆம் வீட்டில் குருவின் பார்வையால் உடன் பிறந்தவர்களுடன் உறவு வலுப்பெறும். உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் முழு ஆதரவையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். உங்கள் மனைவியின் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இது உங்களுக்கும் பயனளிக்கும். மே மாதம் 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வியாபாரத்தில் சில மந்தநிலைகள் இருக்கலாம். ஆனால் பொறுமையுடன் எச்சரிக்கையுடனும் முன்னேறுங்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிலையில் நுழைகிறார். இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம். உங்கள் வணிக கூட்டாளிகளுடன் பேசும்போது கவனமாக இருங்கள். ஏனென்றால் விஷயங்கள் சூடாக இருந்தால் அது சிக்கல்களை உருவாக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்றால் தரமான ரத்தினத்தை உங்களது மோதிர விரலில் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியின் கால்களில் வைத்து பூஜித்து அதை அணியவும். மேலும் அயக்கிரிவரை வணங்கி வர உங்களுக்கு நல்லதே நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. தனுசு ராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசியின் அதிபதியாக இருப்பதுடன் உங்களின் 4வது வீட்டின் அதிபதியும் ஆகிறார். 2024 குரு பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் நடைபெறப் போகிறது. உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வாய்ப்புகள் தென்படுகின்றன. மேலும் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் நீதிமன்ற விவகாரங்களில் சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் ஏற்கனவே இதுபோன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் அதற்காக பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த வங்கியில் கடன் வாங்கி இருந்தாலும் அல்லது விரும்பினாலும் இந்த காலத்தில் அந்த கடனை பெற வாய்ப்புகள் உள்ளன. குரு பகவான் உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார். ஆனால் உங்கள் எதிரிகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் மற்றும் உங்கள் எதிரிகளை விட 2 படிகள் முன்னால் சிந்திக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். 6வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையில் இருந்து உங்களின் 10ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையில் இருந்து 12ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையிலிருந்து உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். இந்த குரு பெயர்ச்சியின்படி கடின முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சொத்தையும் தொடக்கூடாது. ஏனெனில் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் மற்றும் அதன் காரணமாக நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயிற்சி காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலையில் எதிர்மறையாக பாதிக்கப்படலாம். எனவே அவரது உடல்நிலையில் சிறிது கவனிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் மருத்துவரையும் அணுகவும். மத வழிபாட்டு பயணங்கள் மற்றும் புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். 12ஆம் வீட்டில் குருவின் அம்சம் செலவுகளை அதிகமாக காட்டுகிறது. கடினமான சவால்களுக்கு பிறகு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு சில எதிர்ப்பை உருவாக்கலாம்.
மே 3 மற்றும் ஜூன் 3 இந்த காலகட்டத்திற்கு இடையில் குரு பகவான் அதன் நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் சில நோய்கள் உங்களை தொந்தரவும் செய்யலாம். குரு பகவான் தனது வக்கர இயக்கத்தை அக்டோபர் 9 முதல் தொடங்கும். இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை தரும், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். எனவே அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குருவின் அருள் ஆசியும் பெரியோர்களின் ஆசியும் மதகுருமார்களின் ஆசியும் பெற உங்களுக்கு நன்மையே நடக்கும். மேலும் பிரதோஷ காலங்களில் லட்சுமி அயக்ரீவரையும் மேலும் லட்சுமி நரசம்மரையும் வழிபட உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சர்வே ஜனா சுயினோ பவந்து. மகர ராசி ஆன்மீக அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3வது மற்றும் 12வது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். இப்போது உங்களது 5வது வீட்டிற்குள் குரு பகவான் பேச்சுகிறார். குரு பகவானின் இந்த பயிற்சியின் பலனாக கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். மத செயல்பாடுகள், ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகள் மற்றும் சமூக நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும். உங்கள் மனம், மூளை மற்றும் அறிவு விரிவடையும். உங்கள் குழந்தைகள் கீழ்ப்படிதலுடன் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். நீங்கள் திருமணமானவராக இளம் தம்பதியராக இருந்தால் இந்த குரு பயிற்சியால் குழந்தை பேர் உண்டாகும். மேலும் இந்த பயிற்சி காதல் உறவுகளில் சாதகமான முடிவுகளையும் தந்தருள்வார் மற்றும் உங்கள் உறவை முதிர்ச்சி அடையவும் செய்வார். குரு பயிற்சியின்படி இங்கு அமைந்துள்ள குரு பகவான் உங்கள் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்களுடைய வீடு அதாவது மகரத்தையும் அவர் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியின் விளைவாக கல்விக்காக நீண்ட பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உயர்கல்விக்கு பாடுபட்டால் வெற்றி பெறலாம். நீங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பீர்கள். உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மற்றும் முந்தைய வேலையை விட அதிக சம்பளத்தில் வேறொரு வேலை கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு நிதி முன்னேற்றத்தையும் காண வாய்ப்பளிக்கும். உங்கள் மனதில் சரியான எண்ணங்கள் வந்து போகும். உங்களுக்கு முடிவெடுக்கும் திறனும் மேம்படும். உங்கள் உடல் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. நீங்கள் காலையில் எழுந்து நந்தி பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு தளர்களும் விலகி நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. மேலும் தினமும் காலையில் குளிர்ந்த நீரில் நீராடி குங்குமப்பொட்டு நெற்றியில் தடவவும். இதனால் உங்களுக்கு நன்மையே பயக்கும். சர்வே ஜனா சுயினோ பவந்து. கும்பராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், லாபஸ்தானம் என்ற வீடுகளுக்கு அதிபதியாகிறார் மற்றும் ஜாதகத்தில் அவர்களின் நிலை உங்கள் நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியமானது. தற்போதைய மாற்றத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டில் பயிற்சியாகிறார். குரு பகவான் ரிஷபராசியில் பயிற்சிப்பது உங்களுக்கு சுமாரான பலன்களையே தரும். உங்கள் வீட்டை அலங்கரிக்கவும், வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும், உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றவும், உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் உங்கள் பணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். குரு பகவான் இங்கு அமைந்திருப்பதால் உங்கள் 8வது வீட்டை அதன் 5ஆம் பார்வையிலிருந்தும், உங்களது 10வது வீட்டை அதன் 7வது பார்வையிலிருந்தும், உங்கள் 12ஆம் வீட்டை அதன் 9வது பார்வையிலிருந்தும் பார்க்கின்றார். இந்த குரு பயிற்சியால் 8ஆம் வீட்டில் குருவின் தாக்கத்தால் உங்களுக்கு மூதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் திடீரென்று பணம் சம்பாதிக்கலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு சொந்தமான சில பழைய சொத்துக்களை பெறலாம்.
சமய காரியங்களில் கூட மரியாதையும் புகழும் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். உங்கள் தொழிலில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். வேலையில் சர்வேயராக கருதுவதை தவிர்த்து கடினமாக உழைப்பதில் கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் வேலையில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். 12ஆம் வீட்டில் குரு பயிற்சிக்குவதால் செலவுகள் ஏற்படும். இருப்பினும் செலவுகள் நல்ல திசையில் இருப்பது நல்லது. ஆனால் இவை உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடன் ஒரு மஞ்சள் கைக்குட்டை எடுத்துச் செல்வது மிகவும் சாலச் சிறந்தது. மேலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் என்பதில் ஐயப்பாடில்லை. சர்வே ஜனா சுயினோ பவந்து. மீனராசி ஆன்மீக அன்பர்களே, குரு பகவான் மீனராசியின் அதிபதியாகவும் தனுராசியின் அதிபதியாகவும் இருக்கின்றார். எனவே இது உங்களுக்கு முக்கியமான கிரகம். உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதுடன் இது உங்களின் கர்ம வீடான 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். தற்போதைய பயிற்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு நுழையும் இந்த கிரகம் 3ஆம் வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு சோம்பலை அதிகரிக்கும். நீங்கள் பணிகளை நாளை ஒத்திவைக்கலாம் என்று முடிவெடுத்தால் அதனால் உங்கள் வாய்ப்புகள் இழக்க நேரிடும். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். கடின உழைப்பில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும். உங்கள் பணியில் நண்பர்களின் ஆதரவு உதவிகரமாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுவார்கள். தாம்பத்திய வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்களில் சிலர் ஆர்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதை மேம்படுத்துவதில் கவனமும் செலுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தினருடனான உறவுகள் மேம்படும். உறவினர்களையும் சந்திப்பீர்கள். இந்த குரு பெயர்ச்சி 7வது வீட்டில் குருவின் அம்சத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வியாபாரம் புதிய யோசனைகளால் முன்னேற்ற பாதையில் முன்னேறும் மற்றும் சில முக்கிய நபர்களின் உதவியால் உங்கள் வியாபாரம் தொழில் நல்ல வளர்ச்சியை காணும். 9ஆம் வீட்டில் குரு பகவான் 7ஆம் பார்வையாக இருப்பதால் நீங்கள் தொண்டு, மதம், அறம் மற்றும் நல்ல செயல்களை செய்ய விரும்புவீர்கள். கோவில் அல்லது யாத்திரை செல்வீர்கள். இறைவனை தரிசித்த பிறகு அமைதியும் அடைவீர்கள். குடும்பத்துடன் புனித யாத்திரையும் செல்வீர்கள். உங்களுக்கு குறுகிய தூர பயணங்களும் இருக்கலாம். 11வது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் நிதி ரீதியாக உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்களை பெறலாம். பணம் சம்பாதிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும். சோம்பலை விட்டுவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றிகள் நிச்சயம். பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். வியாழக்கிழமையன்று உங்களுக்கு ராசி ரத்தனமான மஞ்சள் புஷ்பராகத்தை தங்க மோதிரத்தில் ஆள்காட்டி விரல் அணிய உங்களுக்கு நல்லதே நடக்கும். லக்ஷ்மி ஹயக்ரீவரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் நந்தி தேவரையும் வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதே நடக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சர்வே ஜனா சுயினோ பவந்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.